ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மக்கானா அவல் வச்சு தாங்க ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். நான் இதுக்கு வந்து கெட்டி அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன அவல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 1 கப் அவல், 1 கப் மக்கானா, 1 கப் ரவா, 1 கப் தயிர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிடலாங்க. ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இது சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து நான் 3 பத்தை தேங்காய், 2 காஞ்ச மிளகா, ஒரு காஷ்மீரி மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 50 கிராம் பொட்டுக்கடலை, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம திக்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்புக்கு வந்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை சேர்த்துக்க வேண்டியதாங்க. இப்போ வந்து அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்க போகிறோம். அப்போ தான் நல்லா பொறுமையாக வெந்து வரும். ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான மக்கானா அவல் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங்.